என்னோட அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்வாங்க. இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸு. அதனால் இது இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நார்மலாக சம்மர் டைமு, அதாவது மார்ச்லேருந்து ஒரு மே மந்த் வரைக்கும் கேரளாவில் எல்லா வீட்டிலும் நிறைய பழாப்பழம் இருக்கும். ஸோ இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது அப்படியே நம்ம சாப்பிட்டோம் முடிக்க முடியாது. அதனால் அது வச்சு ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிஷ்ஷு தான் இந்த சக்கை அடா. இது இன்னொரு ஸ்பெஷலான ஒரு லீஃப் இருக்குது. அந்த லீஃபோட பேர் எடனை இலா. அந்த இலா இப்போ இல்லை. அதனால் நம்ம பழாப்பழத்தோட லீஃப் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பழாப்பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும். பழுத்தது சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துருக்கு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வேக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் போட்டு ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா இடித்து பவுடர் மாதிரி போட்டுட்டு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அரிசி பொடி சேர்க்கலாம், இல்லைன்னா ரவை சேர்க்கலாம். எங்கள் அம்மா ரவை தான் சேர்த்துருக்கோம். அப்புறம் இதுக்கு இனிப்புக்காக நம்ம நல்ல இனிப்பான வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் அது பொடிச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும். அப்போது இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் லாஸ்ட்டு தேவையான ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த பழாப்பழத்தோட அந்த பேஸ்ட்டில் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அது வச்சு நம்ம அதை குழைக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அந்த பனானா அந்த பழாப்பழத்தோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு ஆட் பண்ணிட்டோம். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப லூஸாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ அது குக் ஆனதுக்கப்புறம் கூட அந்த டேஸ்ட் வராது கரெக்டாக. நீங்கள் கேரளா விசிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பேக்கரியிலும் இது கிடைக்கும். இது 2-3 நாள் கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதனால நிம்மதியாக நம்ம வச்சு 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ லீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு குச்சி வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமோட ஒரு கப்போட ஷேப்பில் மாற்றிட்டோம். இதுதான் அந்த ஷேப்பு. இதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுற மாவெல்லாம் ஃபில் பண்ணி இது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இட்லி பாத்திரம் நல்லா ஸ்டீம் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா இது டிலே ஆச்சுன்னா இந்த நம்ம பசைஞ்சு வச்சுருக்கிறது தண்ணி ஊறும் அதிலிருந்து. ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. எல்லாம் செஞ்சுட்டு ஃபாஸ்ட்டாகவே ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இதுக்கு போதுமானது குக் ஆகிறதுக்கு. இது நம்ம குக் ஆனதுக்கப்புறம் அது சாப்பிடும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதாவது அந்த இடனை இலைன்னு நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன். அந்த லீஃபோட ஸ்மெல்லு தான் இதில் முன்னாடியே நிற்கும். அப்படி இருக்கும், வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும். நீங்கள் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழோட லீஃப் இல்லைன்னா பனானா லீஃப் வச்சு கூட இதை ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.